மிகப்பெரிய விஷயத்த அவங்க பொண்ணை வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்ய துணிகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி ஒரு பயங்கர ட்விஸ்ட் ஆகி கடைசியில் அவங்க தான் பயங்கர நஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணியோட கணவர் இருக்கார்ல, அவர் இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பையன் இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க என்கிட்ட வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வீட்டை மீட்கிறதுக்காக. அதுக்கு சிந்தாமணி அப்படியே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணியோட அப்பா பார்த்தீங்கன்னா சிந்தாமணிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம பொண்ணு ரேகா கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவோம், அதாவது உனக்கும் சத்யாவுக்கும் நடுவில், அதாவது நீயும் சத்யாவும் லவ் பண்ணுற விஷயம் இந்த மாதிரி வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை கைவிட்டால் தான் இந்த மாதிரி அவங்க வீட்டை அவங்க கிட்ட கொடுப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேகா அந்த சத்யாவை லவ் பண்ணுறதை விட்டுரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இது சரி வருமா அப்படின்னு சொல்லியுமே சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேகா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி சத்யாவோட குடும்பம், அதான் அந்த மாதிரி மீனோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீடு வந்துட்டு இந்த மாதிரி ஏலத்தில் வந்துருச்சு. எப்படின்னா அவங்க அம்மாட்ட ஏதோ கடன் வாங்கியிருப்பாங்க போல, அதை அவங்க குறிப்பிட்ட டைமில் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த வீட்டை ஏல விட போகிறாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு எங்கிட்ட வந்து உதவி கேட்டேன். ஸோ நான் அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சிந்தாமணி கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த நீயும் சத்தியம் லவ் பண்ணுற விஷயம் இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ அந்த காதலை கைவிட்டுட்டு அப்படின்னா, அதாவது சத்யாவை நீ காதல் பண்ணுறதை விட்டுட்டு அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வீடு அவங்களுக்கே மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீடு ஏலத்தில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சிந்தாமணியுமே இந்த மாதிரி அங்கே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரேகாவா அப்படியாப்பா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது நான் வந்துட்டு காதலை கைவிட போகிறதில்ல, இந்த மாதிரி அவங்கள கைவிட்டு அப்படின்னு சொல்லுங்க, ஆனால் எப்படியும் சத்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நாளைக்கே வந்து என்ன செய்யறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே அடங்கொய்யால என்னடா இது சும்மா கிடந்த சங்க ஊதி எடுத்த ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளே இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.